Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான 3 பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் டேட்ஸ் ரவையை வச்சு ஒரு கஞ்சி செய்யலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிளை 2 கட் பண்ணிக்கிறேங்க. சின்ன குழந்தைன்றதுனால பாதி அளவுக்கு போதும். எப்போதுமே கம்மியான அளவு செய்யுங்க. குழந்தைங்களுக்கு அதிகமான அளவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், நம்ம அதிகமாக செய்யறதுனால ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம இந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம், ஃப்ரூட் எல்லாம் போட்டிருக்கோம், அதனால குழந்தைங்க சாப்பிட்டே ஆகணும், அந்த மோட்டிவ்ல ஃபோர்ஸ் ஃபீடிங் கூட பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால குழந்தைங்களுக்கு கொஞ்சமான அளவு செஞ்சு அப்போதைக்கு அப்போ சுட சுட செஞ்சு கொடுக்கறதாங்க ரொம்ப நல்லது. இப்போ ஆப்பிள் இருக்கிற ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிளோட ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஆப்பிளை இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் 2 டேட்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஆப்பிளையும் டேட்ஸையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டும் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இது போல் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. நீங்கள் குக்கருக்கு பதிலாக அடிகனமான எந்த பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேங்க. ரவையை நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த டேட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது போல் டேட்ஸையும் ஆப்பிளையும் ஆட் பண்ணி நம்ம வறுத்தோன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ டேட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இதையுமே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வதக்குறதுலேயே ஆப்பிள் வந்து பாதியாக வெந்துருங்க. இது போல் நல்லா மசிச்சு விட்டு நல்லா வறுத்து விட்டுட்டிங்கன்னா ஆப்பிள் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் இதுலேயே வறுத்துக்கிட்டா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க சாப்பிட ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா இது போல் டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் போல் சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் பவுடரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நட்ஸ் பவுடர் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க. குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து நட்ஸ் பவுடராக செஞ்சு கொடுக்கலாம். இது போல் மசிச்சு விட்டு நான் குக் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் பாதியாக குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும், இதுதாங்க ரேஷியோ. அதனால நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டைம் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இன்னும் பால் கொடுக்க பழக்கலைன்னா தண்ணியிலேயே ஃபுல்லாக குக் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இது போல் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க, அதனால ஒரு மேஷர் வச்சு நான் மேஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆப்பிளையும் டேட்ஸையும் மிக்ஸியில் அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இது போல் மேஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதுலேயே நல்லா கூல் பதத்தில் சூப்பராக வெந்து வந்துடும். இது போல் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஆப்பிள், டேட்ஸ், அதுக்கப்புறமா நட்ஸ் பவுடர்லாம் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் வெயிட் கெயினிங்க்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரவையிலும் தேவையான அளவு சத்துக்கள் இருக்குது. ரவை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வந்து ரவையில் அடிக்கடி பேபி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா டேஸ்டியாகவும் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ரவை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க, அதனால அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நெய்யுமே குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்தா குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்ததாக குழந்தைங்களுக்கான 2வது ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, வெயிட் கெயினிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான பேபி ஃபுட் செய்யறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் அவலை இது போல் ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சிகப்பு அவலை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அவலில் ஏதாவது தூசு மண் இருந்தாலும் கழுவுறதுனால க்ளீனாக இருங்க.
கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாச்சும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அவல் நல்லா ஊறட்டுங்க. இப்போ நான் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன். ஆப்பிளை 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு செய்யும்போது பாதியான அளவு போதுமானதாக இருக்கும். 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக கொஞ்சம் போல் தான் சாப்பிடுவாங்க. நம்ம அளவுக்கு அதிகமாக செய்யறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால கொஞ்சம் போல் ஆப்பிள் ஆட் பண்ணாவே போதும். ஆப்பிளில் மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதிகமான அளவு செஞ்சுட்டு 2 வேளையெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்பப்போ செஞ்சு உடனுக்குடனே சூடாக கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சேராது. அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியான ஃபுட்டை 2 வேளை 3 வேளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ஃபுட்டை அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள். ஆப்பிளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஆப்பிளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சுங்க. அடுப்பில் ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன். சாஸ்பேனில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, ரெட் அவலை ஆட் பண்ணிக்கிறேன். அவலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வைக்கும்போது தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோடவே நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் அவல் ஊற வச்சுருக்கோம். அதனால அதே தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். அதனால அவல் பாதியாக வெந்து வந்ததுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஆப்பிள் வெந்துட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு அரை வாழைப்பழம் மட்டும் எடுத்துருக்கேங்க. குழந்தைங்களுக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். வாழைப்பழத்தை இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஃபோர்க் யூஸ் பண்ணி மசிச்சு விட்டாவே நல்லா கூழ் மாதிரி மசிச்சு வந்துடும். மிக்சிலெலாம் போட்டு அரைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இது போல் பண்ணாவே நல்லா கூழ் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஆப்பிள் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் பவுடரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இனிப்புக்காக கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். என்னோட குழந்தைக்கு இந்த பதத்தில் தாங்க கொடுக்குறேன். ஒரு மாதிரி கொரப்பான ரவை பதத்தில். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் மிக்சியில் அரைச்சி கொடுக்க பழக்கிருக்கீங்கன்னா இதை ஒரு தடவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட் ஆக்கிட்டும் கூட கொடுக்கலாம். இது போல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, வாழைப்பழத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். வாழைப்பழத்தை ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வாழைப்பழத்தை ஆட் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிக்காதுங்க. குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டுமே பவுலை ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண வேண்டியது தான். குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ் ஃபீடிங் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு சாப்பாட்டு மேலே வெறுப்பு தாங்க வரும். இந்த ஃபுட்டை குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணலாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ அடுத்ததாக 3வது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 3வது பார்த்திங்கன்னா கோதுமை ரவை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இந்த ஃபுட் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கர் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க உணவில் அடிக்கடி நெய் ஆட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சம்பா ரவை ஆட் பண்ணியிருக்கேங்க. சம்பா ரவைன்னா கோதுமை ரவை தாங்க. உடச்ச கோதுமை ரவைன்னு கடையில் கேட்டாவே கிடைக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் குழந்தைங்க உணவில் அடிக்கடி சம்பா ரவை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட வெயிட் கெய்னிங் சூப்பராக இருக்கும். சம்பா ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா வறுத்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவரும் ரவையோட ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷமாச்சும் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஆட் பண்ண சம்பா ரவை நெய்யில் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த சம்பா ரவை குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கோதுமை இருக்கு இல்லைங்களா, கோதுமை நல்லா குழைய வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை ரவை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் பவுடரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுட்ஸில் அடிக்கடி நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக ஆப்பிள் பியூரேங்க. ஒரு பாதி போல் ஆப்பிளை நல்லா துருவிட்டு கொஞ்சம் போல் பால் ஆட் பண்ணி இது போல் பேஸ்டாக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஃபுட் கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் போல் பால் ஆட் பண்ணுறதுனால ஆப்பிளோட கலர் ரொம்ப நேரத்துக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பால் கொடுக்க பழக்கலைன்னா வெறும் ஆப்பிளை மட்டும் பியூரே செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கஞ்சி கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து ஊற்றுற பதம் வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைக்கு எடுத்து ஊற்றுற பதம் வந்துருச்சுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் இது கொஞ்சம் திக்கன் ஆகும். குழந்தைங்களுக்கு எடுத்து அழகாக ஃபீட் பண்ணிடலாம். மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், குழந்தைங்களுக்கான ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த 3 பேபி ஃபுட்டுமே நீங்கள் குழந்தைங்களுக்கு எந்த டைம்னாலும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நைட் டைம் செஞ்சு கொடுக்கும்போது மட்டும் நட்ஸ் பவுடரை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே செஞ்சு கொடுக்கலாம். நட்ஸ் குழந்தைங்களுக்கு நைட் கொடுக்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற 3 ரெசிபியுமே குழந்தைங்களோட வெயிட்டை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். டேஸ்டியாகவும் இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது போல் வித்தியாசமான டேஸ்ட்டில் நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டு மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்போதுமே ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு ஒன்ஸ் பிடிக்கலைன்னா அதை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வேறு ஃபுட் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் பண்ணாதீங்க. அதையும் இதையும் காமிச்சு ஊட்டுறதுனால குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்சு சாப்பிட வைக்கிறது தாங்க ரொம்பவே முக்கியம். இது வளர ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமாக ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ரெண்டுமே எப்போதுமே ஃபாலோ பண்ணுறது குழந்தைங்களோட ஃபுட் விஷயத்தில் ரொம்பவே முக்கியங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை சஜஷனோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல நண்பர்களுக்கும் மம்மிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான ரெசிபியோடையும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவிலும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.